வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார், ஃபிசிக்கல் டைரக்டர். இன்னைக்கான வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஆல்மோஸ்ட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற கான்செப்டில் தான் இந்த வீடியோ. சார், ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சார் நான் 1500 மீட்டர்ஸ் முடித்த உடனே ஸ்டார் ஈவெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எஸ்ஐ செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் 1500 முடிச்சோன்னா அடுத்த நாளே ஸ்டார் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிசி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் க்ரௌட் அதிகமாக இருக்கிற ஸ்டேஜில் இன்றைக்கி எண்டூரன்ஸ் டெஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 or 2 days ரெஸ்ட்டு கண்டிப்பாக விடுவாங்க. அந்த 1 or 2 daysக்கு அப்புறம் தான் ஸ்டார் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த கவலைப்பட தேவையில்லை. ஃபார் கேர்ள்ஸுக்கும் அதே தான், ஃபார் பாய்ஸுக்கும் அதே கான்செப்டில் தான் பண்ணுவாங்க. 1 or 2 days ரெஸ்ட் விடுவாங்க. ஏன் அந்த 1 or 2 days ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட பிசியோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 or 2 days ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 6th day கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு 7th day கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு 8th day கொடுப்பாங்க. இந்த 3 டேவை முடித்த உடனே தான் அடுத்ததாக ஸ்டார் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெஸ்டிங் டைம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. ஸ்டார் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 or 2 days கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டார் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்பிட்வீன் டேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.